பார்க்க போகிறது 10th மேக்ஸு 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 6th சம் தான் பாருங்கள். டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பிசியோட மிட் பாயிண்ட் தான் டி. அடுத்து பிசி ஓகே அண்டு ஏஇ பெர்பெண்டிகுலர் டு பிசி ஓகேங்களா. ஏஇன்றது பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது இதெல்லாம் கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு அசியூம்ஷன்லாம் நம்ம இது ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்கிறோம். இவங்க ட்ரையாங்கிளும் கொடுக்கல ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட், பியையும் சியையும் கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு மிட் பாயிண்ட், இதுக்கு பேர் டி அவன் கொடுத்துருக்குறது ஓகேங்களா. மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஏலேருந்து இந்த டியை கனெக்ட் பண்ணக்கூடிய லைனு இது ஓகேங்களா. இதுதான் அந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன். அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏஇ வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ ஏஇ வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசி ஓகேங்களா. இது மிட் பாயிண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிசி வந்து மொத்தமாக ஏன்னு கொடுத்துட்டான், ஏசி வந்து பின்னு கொடுத்துருக்கான், அதே மாதிரி ஏபி வந்து சின்னு கொடுத்துட்டான். தென் நெக்ஸ்ட்டு இடி, இந்த ஈக்கும் டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸு. அடுத்தது ஏடி வந்து பின்னு கொடுத்துருக்கான், ஏஇ வந்து ஹச்ன்னு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் ஓகேங்களா. ஸோ இதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 6 தான் இது பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை விட்டுட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ஓகேங்களா. ஏடிசி சாரி, இதை விட்டுட்டு மொத்தமாக பாருங்கள் ஏஇசி ஓகேங்களா. ஏஇசி ஓகேங்களா. இன் ட்ரையாங்கிள் ஏஇசி இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஓகேங்களா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபார்டன்ஸ். ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு பிதாகரஸ் ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர் ஓகேங்களா. ஏசின்றது பி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇன்றது ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இசிக்கு நம்ம கொடுக்கல, பட் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலேருந்து சி வரைக்கும் மொத்தம் ஏ. அப்போ இந்த மிட் பாயிண்ட் எடுக்குது அப்படின்னா இங்கே இருந்து இது வரைக்கும் ஏல பாதி, அப்போ மீதி இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஏல பாதி ஓகேங்களா. ஸோ இது பிரிச்சிருக்கேன் ரெண்டா, மொத்தம் ஏன்னு கொடுத்துட்டா இது வந்து ஏல பாதி, இதுலையும் ஏ பாதி. பட் நம்மளுக்கு தேவை இங்கே இருந்து இங்கே வரைக்கும் பார்க்கணும். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் a/2னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஈஸியை எக்ஸு ப்ளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஓகேங்களா. இப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப ஏ ஸ்கொயர் பை 4, 2 ஸ்கொயர் 4, அதாவது ஸ்கொயர்ன்றது ஏவுக்கும் 2க்கும் காமன், ப்ளஸ் 2 இன்ட்டு 2, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்குது, எக்ஸு ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பட் என்ன அப்படின்னா சைடில் எழுதிடுறேன், ஏன்னா அப்போ தான் வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகும் ஓகேங்களா. இன் ட்ரையாங்கிள் ஏஇடி மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஏஇடியில் எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் ஹைபார்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏஇடி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் ஏடி. அப்போ என்ன பண்ணலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் கரெக்டாக. அதாவது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ
பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் அவன் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஓகேங்களா? கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்கள். பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கட்டும் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 பி ஸ்கொயர் இருக்கட்டும் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? முன்னாடி ஏஎக்ஸ் இருக்குது, இது ரெண்டாவது இருக்கும். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிவிஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் கேட்டிருக்கான் பாருங்கள். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சம்மில் நான் வந்து அந்த சைடு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஹைபார்டன்ஸ், ஏன்னா இதுதான் ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? இது ஹைபார்டன்ஸு. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் தான் நமக்கு a/2, பட் நமக்கு தேவை இதிலேருந்து இது வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ a/2 இங்கேருந்து இங்கே இருக்கிறதுல இதில் இருந்து இதை கழிச்சிட்டோம்னா இது கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ மொத்தமும் இதிலேருந்து இது வரைக்கும் a/2, அதில் எக்ஸை கழிச்சிட்டா இந்த இது b கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுத போகிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABE. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிவிஷன் இன் ட்ரையாங்கிள் ABE பொறுத்த வரைக்கும் ஹைபார்டன் ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 ஹோல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சேர்த்து எழுதுறேன். ஹச் ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்து எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணினேன் அப்படின்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க இதை வந்து ஈக்குவேஷன் 2னே வச்சுக்குவோமே. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர், வி நோ தட். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன், புக்கில் கேட்டிருக்க செகண்ட் டிவிஷன் இதுதான். ஸோ அதையும் ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. அதாவது பி ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, சி ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா இங்கே இது இருக்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செய்வோமா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3னும் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிட்டால் ஈக்குவேஷன் 3 ப்ளஸ் 4 எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் அகைன் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் கேன்சல். மீதி என்ன இருக்குது? பி ஸ்கொயர் டபுள் டைம் இருக்குது. ஸோ அப்போ அதை நான் எப்படி எழுதலாம்? பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4 ஏ ஸ்கொயர் பை 4. ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 4ன்னு எழுதலாம். இதையும் கட் பண்ணால் 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி எழுதும்போது 2பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 6th சம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் ப்ரூவ்டு. முடிஞ்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்ன்றது நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தது ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.